ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இப்போ முகலாய் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியான முறையில் ஒயிட் குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 10 பேருக்கு சமைக்க தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 நறுக்கியது, பச்சை மிளகாய் 4, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது, அரிசி 1 கிலோ, பட்டை கிராம்பு தூள், புதினா கொத்தமல்லி சிறிதளவு, பட்டை 3, ஏலக்காய் 2, கிராம்பு 2, எண்ணெய் 50 ml, நெய் 50 ml, பால் 1 கப், தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு, ஆஃப் எலுமிச்சப்பழம். கேஸை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் எண்ணெய் ரெண்டையுமே சேர்த்து ஊற்றிக்கோங்க. அது ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரெண்டையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை ஒரு கிளறிக்கோங்க பொன்னிறமாக வர வரைக்கும். நம்ம இப்போ உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. தயிரையும் நல்லா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. பட்டைத்தூள், ஆஃப் லெமன் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போதே 1 பங்கு தண்ணியில் பாலை மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தண்ணியோட அளவு கூடுதலாயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசியை சேர்த்துட்டு அதையும் ஒரு கிளறிக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கிளறுங்க. திரும்ப ஒரு வாட்டி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கிளறிட்டு குக்கரை இப்போ மூடிடலாம். இப்போ 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி திறந்து பாருங்கள். சுவையான நெய் சோறு ரெடி. உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த குஸ்கா ஈஸியாக செய்யலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.